இது என்னன்னா, முதல்ல பெண்களுக்கு வந்து யூசுவலாவே எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட 2 வார்த்தை நல்லா பேசிட்டாங்கனாலே, அன்பு காட்டிக்கிட்டனாலே, அவங்க ஒரு பெண்ணுக்கு வந்து ஆம்பள தான் வேணும்னு அவசியமே கிடையாது. ஆண் துணை தான் வேணும்னு இல்ல. அன்ப காட்டி அரவணைக்க அக்கா, தங்கச்சி, அம்மா, பாட்டி, இன்னும் சித்தி, அத்தனை இப்படி எந்த உறவு, பெண் உறவு கிடைச்சாலும் அவங்க வந்து சீக்கிரமா மெல்ட் ஆயிடுவாங்க, உருகிடுவாங்க. ஸோ நானும் விதிவிலக்கல்ல. நானும் அப்படிதான். அப்புறம் அவங்களும் அவங்களோட கதைய சொன்னாங்க. ஸோ தனிமையாயிட்டு. கிட்டத்தட்ட 2 பேரோட லைஃப்பும் சுமாராச்சு பேசிக்கிட்டே இருந்தோம். ஒரு ஸ்டேஜ்ல என்ன பத்தி அப்பதான் நான் அந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். இத நான் வாட்ஸ்அப்லயும் ஸ்டேட்டஸா போட்டிருந்தேன். அவங்களும் பார்த்துருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. அப்புறம் நான் என்ன வாங்குறேன், என்ன பண்றேன், இந்த வீடியோல பார்க்குற எல்லாத்தையும் அவங்க நோட் பண்ணிட்டு, என்ன விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. எந்த மாரி இருக்கீங்க? என்ன இன்கம்? என்ன வச்சிருக்கிறீங்க? எந்த கார்ல போறீங்க? எவ்வளோ நகை வச்சிருக்கீங்க? ட்ரெஸ் எங்க எடுத்தீங்க? எந்த ஃபோன் வாங்குவீங்க? அவங்களுக்கு அது அது ஒரு மாரி